அது எனக்கு தெரியல, எப்படி தான் தொட்டேன்னு எனக்கு தெரியல. தானவான் பெண் பிடிக்கிறாங்க. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், இயக்கம் சிவம், இயங்குவது சிவம், களைவது சிவம், கரைவது சிவம், உறைவது சிவம், உணர்த்துவது சிவம், உலகத்தின் உயிரே சிவம், அன்பே சிவம். இந்த உலக ஆரம்ப நிலை புல்லாகி, பூண்டாகி, புழுவாகி, மரமாகி, 4 பொருள். இதற்கு பொருள் என்னவென்றால், முதலாக பசுமைதான் பிறந்தது. உலகத்தில் புல் தான் பிறந்தது. அந்த புல்லைத்தான் இன்றும் முதல் கடவுளாக வைத்து முதல் கடவுளுக்கு வணங்கப்படுகிறது அந்த புல். அடுத்தது பூண்டு. பூண்டு எதற்கு எது என்றால், பூண்டுக்கு அதுக்கு வேறு அடிவேறு கிடையாது, மேல் வேறு மட்டும்தான். அதனால் அதற்கு பல விதிகள் உண்டு. அது பொருள் கூற இன்று அதுக்கு இடைவெளி கிடையாது, நேரம் பத்தாது. ஆகையினால் அடுத்தது மரம் என்றால், அந்த மரம் வளர்ந்து இயற்கையாக பிறந்து இயற்கையாக மரம் வளர்ந்து அதில் காய்கனிகள் கனிந்து அதுக்கு பின் பறவையாகி, பாம்பாகி, கல்லாகி, இந்த பறவை மூலமாகத்தான் அந்த கனிகளை உண்டு. அந்த பறவை பறக்கும்போது, இந்த உலக அளவில் பறக்கும்போது அது கழியும் மலத்தின் மூலமாகத்தான், அதில் இருந்த விதை மூலமாகத்தான் மரங்கள் இன்றி வளர்ந்து காடாக அங்கு நிற்கின்றது. அதன் பிறகு விலங்கு என்று முதலாக பிறந்த விலங்கு பாம்பு. அந்த பாம்புக்கு பின்னால் பல வகை பொருள் உண்டு. ஆனால் அடுத்தது கல். இந்த கல் வளர்ந்த பின்தான் மனிதனே பிறந்தான் என்பது பொருள். கல்லாகி, பாம்பாகி, கல்லாகி என்றால் அன்று கல்லை தான் இன்று கடவுளாக வைத்து நாம் வணங்கப்படுகிறோம். அதன் பிறகு மனிதன் என்றால் இறைவன் சிவன் என்று பல பெயர்களை நாம் அழைத்து இன்று வணங்கப்படுவது அவர்தான். அவர் தாய் தந்தை இல்லாமல் பிறந்தவர், இயற்கையாக தோன்றியவர். அவர் வழியாகத்தான் உலகம் இயக்கமாகின்றது. அந்த வகையில் மனிதன் அவ்வாறு மனிதன் தாய் தகப்பு இல்லாமல் பிறந்தால் அவனுக்கு மரணம் இல்லை என்ற விதிமுறை வைத்துத்தான் ஒரு தாய் வயிற்றில் பிறந்து அதன் வழியாக பல கருத்துக்களை வகுத்து இந்த உலகம் இயக்கமாகி கொண்டு வருகிறது. அந்த இயற்கை வடிவில் பார்த்தால் அதுக்கு தான் இறைவன் காலத்துடன் பல மன்னர்களையும் அதற்கு முன் ராஜாக்களையும் எத்தனையோ வகைகள் உலகத்தை இன்று கடைசியில் அரசியல் என்ற முறையில், அரசு என்ற பெயரில் அமைத்தார். அதற்கு ஒரு சட்டத்திட்டங்களை வைத்தார். அந்த சட்டத்திட்டத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்று விதிமுறையும் வைத்தார். ஆனால் இன்று அரசாலும் மூடர்கள் எதையும் கணியாமல், ஆண்டவன் நம்ம இல்லத்தில் உணர்வாக உரைகிறான், அவன் செல்லும் வழியில் செல்ல வேண்டும் செல்கிறார். ஆண்டவன் உரைகிறான், நீ செல்வதற்கு அது எதற்கு சட்டத்திட்டம், எதற்கு இறைவன் வகுத்தான்? மனித குலத்தை அந்த பிறப்பை அவனால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தான் கருத்தடை கொண்டு வந்தான். அதை ஏன் நீங்கள் ஆராயவில்லை? மூடர்களே, ஆராயாமல் உங்கள் இச்சைக்கு சென்று கொண்டு இன்று ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழர் என்று மாறத்தட்டி கொண்டிருக்கிறான் ஒரு மூடன். அந்த தமிழ் மக்கள் உலக அளவில் வாழ்கிறார்கள். இந்த தமிழ் மக்கள் உலக அளவில் செல்வதற்கு காரணம் என்ன? இவன் எந்த அளவுக்கு ஆட்சி செய்திருக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டில்? இங்கு வறுமையும் கொடுமை இருந்தனால்தான் மக்கள் நாலா பக்கம் பிரிந்து சென்றார்கள். அதுதான் உண்மை. அதை மறைத்து இன்று இவன் மக்கள் முன்னே தூண்டப்படுகிறான், தமிழன் என்று. இந்த மூடன் அறிந்தும் அறியாமலும் வாழ்கிறான். அதாவது அறிந்தே செயல்படும் செயல்கள் 190%, அறியாமல் செய்வது 10%. அதனால் 190% அறிந்தே செய்கிறான் இந்த மூடன். இது போன்ற மூடன் இருக்கும் வரை இந்த உலகம், இது போன்ற இந்த தமிழ்நாடு இன்னும் மோசமாக சென்று கொண்டிருக்கும். இன்று தமிழ்நாடு எந்த அளவுக்கு இயக்கமாகின்றது, இடைவெளி கிடையாது, வேகமாக செல்வதற்கு காரணம் இது போன்ற மூடர்கள் தான். இங்கு தான் தமிழ்நாட்டில் தொழில்நுட்பம் அதிகம், கருவிகள் அதிகம், இந்த நிலையில் வருமானம் அதிகம். இந்த நிலையில் மோடி அவர்கள் இந்த நிலைக்கு ஒரு டன் கரும்புக்கு 3150 ரூபாய் அவர் வகுத்துள்ளார். இவன் தமிழ்நாட்டில் இவனிடத்தில் வருமானம் உள்ளதனால் அதற்கு மேல் 350 ரூபாய் நான் தந்து 3500 தருகிறேன் என்கிறான். அதுக்கு என்ன பொருள்? அதாவது என்ன பொருள்?
ஒரு தந்தையை எதிர்ப்பதாக ஒரு பொருள். ஒரு தந்தையாக இருப்பவன் மோடி. அந்த மோடி அந்த பிரதமர் தெய்வத்துக்கு தெய்வம் மூலமாக சமமாக வாழ்கிறார் இன்று. இதை இந்திரா காங்கிரஸ் இருந்தால் இந்த நிலைக்கு இன்று மக்கள் இந்த நிலைக்கு அமைதியாக வாழ்ந்திருக்க முடியாது. இன்னும் கொடுமையாக வெளிநாட்டில் நடப்பது மிக அதிகமாக நடந்திருக்கும் இந்தியாவில். இந்த மூடனதெல்லாம் அடியாமல் அந்த பிரதமரை குறை கூறிக்கொண்டு வாழ்கிறான் ஒரு மடையன். ஆகையினால் இது போன்ற நிகழ்வெல்லாம் மாற வேண்டும் என்றால் முதலில் தமிழ்நாட்டினுடைய வேகம் குறைய வேண்டும். வேகம் குறைய வேண்டுமானால் இது போன்ற மூடர்கள் ஆட்சி செய்யக்கூடாது. ஆட்சி செய்தால் இனி வரும் காலம் கடுமையாக இருக்கும் என்று இறைவன் வாக்காகும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம். என்னடா பஞ்சா?